உடற்பயிற்சி பத்தின ஒரு சுருக்கமான கண்ணோட்டத்தை இப்ப பார்க்கலாம். உடற்பயிற்சிங்கிறது உங்க உடற்தகுதியும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு உடல் செயல்பாடு. தினமோ கொஞ்சமா செஞ்சா கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும். முதல்ல பாத்தீங்கன்னா உடற்பயிற்சியில 3 முக்கிய வகைகள் இருக்கு. 1 ஏரோபிக். இது இதய துடிப்பை அதிகமாக்கி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. உதாரணத்துக்கு ஓடுறது, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் இதெல்லாம். அடுத்து அனேரோபிக். அதாவது புஷ் அப்ஸ், பளு தூக்குறது மாதிரி பயிற்சிகள் தசை வலிமையையும் எலும்பு அடர்த்தியும் அதிகப்படுத்தும். கடைசியா நெகிழ்வுத்தன்மைக்கான பயிற்சிகள், ஸ்ட்ரெச்சிங் மாதிரி விஷயங்கள் தசைகளை நீட்டி மூட்டுகளோட இயக்கத்தை மேம்படுத்தி காயம் ஏற்படாம பார்த்துக்கும். ரெண்டாவதா இதோட பரந்த உடல் நலப்பலன்கள். மிதமான உடற்பயிற்சி ஆயுட்காலத்தை அதிகரிக்க உதவுறதோட மாரடைப்பு, பக்கவாதம் வர்ற அபாயத்தையும் கணிசமா குறைக்குது. இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் வலுப்படுத்தும். சில ஆய்வுகள்ல மார்பக பெருங்குடல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களோட இறப்பு விகிதத்தை கூட உடற்பயிற்சி குறைப்பதா கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா இதோட மனநல நன்மைகள். வழக்கமா செய்யற ஏரோபிக் உடற்பயிற்சி நம்ம கவனம், நினைவாற்றல், தகவல் செயலாக்க வேகம்னு எல்லாத்தையும் கூர்மையாக்குது. அது மட்டும் இல்ல, இது மன அழுத்தத்தை குறைச்சு மனநிலையை மேம்படுத்தி சுயமரியாதையும் அதிகரிக்குது. மனச்சோர்வுக்கான சிகிச்சையில கூட இது ஒரு சிறந்த துணையா இருக்கு. சுருக்கமா சொன்னா உடற்பயிற்சிங்கிறது உங்க உடல், மனசு ரெண்டையும் வலுப்படுத்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி. சின்னதா ஆரம்பிச்சா கூட அதுல கிடைக்கிற பலன்கள் ரொம்பவே பெருசு.